ஹாய் ஹலோ எவ்ரி ஒன். நவராத்திரி வேறு ஸ்டார்ட் ஆகிடுச்சுங்க. 22nd இருந்துட்டு நாங்கள் அடுத்த பூஜைக்கெல்லாம் ரெடி பண்ணிகிட்ருந்தோம். இந்த தடவை வந்து இந்த ஸ்க்ரீன் பார்த்திங்கன்னா அமேசானில் தான் வாங்கியிருந்தேன். பாப்பாவுக்கு வந்துட்டு ஃபீவர், காஸ்கோ போயிட்டு வந்ததுக்கப்புறம் ஃபீவர் வந்துச்சு இல்லையா, 102 இருந்தது, இப்போ 101 இருக்குது. எவ்ரி ஆஃப் அன் ஹவர் செக் பண்ணிகிட்ருக்கேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா டியூஸ்டே. நான் வந்து லேட்டாக தான் அப்லோட் பண்ணுற வீடியோ. பட் இன்றைக்கும் பார்த்திங்கன்னா அவளுக்கு ஃபீவர் தான். அதே 101 டிகிரி தான் மெயின்டைன் ஆகிட்டே இருக்குது. என்னன்னு எங்களுக்கும் தெரியல. ஹாஸ்பிட்டல் அப்பாயின்மெண்ட்டு பார்த்திங்கன்னா எங்களுக்கு அடுத்த நாள் தான் எங்களுக்கு கிடச்சிருக்கு. மருந்து வந்து 3/4 பாட்டில் காலி ஆகிடுச்சுங்க. ஆனால் வந்து ஃபீவர் மட்டும் குறையவே இல்லை அவளுக்கு. காது வலின்னு சொல்லிட்டு பாப்பா ரொம்ப அழுதுகிட்டே இருந்தா. என்ன பண்ணுறதுனே தெரியல. ஸோ வீட்டில் ஃபோன் பண்ணி கேட்டப்போ எண்ணெய் வந்துட்டு தேங்காய் எண்ணெய் சூடு பண்ணி அதில் பூண்டை போட்டு லைட்டாக 2 ட்ராப்ஸ் மட்டும் விட சொல்லியிருந்தாங்க. அதையும் ட்ரை பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா விக்ஸும் வந்து நெஞ்சுக்கெல்லாம் போட்டு விட்டுருந்தேன். அவள் தான் வந்து ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தா. அப்புறம் திடீர்னு முடியலன்னு சொல்லி திரும்ப படுத்துக்கிட்டா ஃப்ளோரில். திரும்ப அவளை போய் நான் படுக்க வச்சுட்டு அவள் தூங்கினதுக்கப்புறம் தான் நான் இந்த வேலையை ஸ்டார்ட் பண்ணேன். ஏன்னா அவள் முழிச்சிட்டு இருக்கும்போது கண்டிப்பாக நம்மளால் செய்ய முடியாது. ஸோ அதனால் அவள் தூங்கினதுக்கப்புறம் தான் நாங்கள் எல்லாத்தையும் அடுக்கி வச்சுட்டு, இந்த வருஷம் பார்த்திங்கன்னா கொலுவில் வந்துட்டு மரப்பாச்சி பொம்மை தான் ரெடி பண்ணி வச்சுருந்தேன். ரொம்ப அழகாகவே அமைஞ்சிருச்சு. ஸ்டெப்ஸ் பார்த்திங்கன்னா டெம்முவில் தான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். பட் லாஸ்ட் இயர் வாங்கினது வந்து வால்மார்ட்டில். அது வந்துட்டு கொஞ்சம் சின்னதாக இருந்ததுங்க. இது வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருந்தது. இது வரக்கு லேட் ஆனதுனால நான் வால்மார்ட்டில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இன்றைக்கி பூஜைக்கு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு டே இல்லையா, இன்றைக்கி வந்துட்டு குதிரைவாலி ரைஸில் வந்து வெண்பொங்கல் தான் பண்ணியிருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். மில்லட்டில் வந்துட்டு எல்லா மில்லட்லேயும் நான் பொங்கல் ட்ரை பண்ணிட்டேன். எல்லாமே சூப்பராக இருக்குங்க. சாமியெல்லாம் உட்காந்து கும்பிட்டுட்டு பார்த்திங்கன்னா திரும்ப வந்துட்டு பாப்பா அழுக ஆரம்பிச்சிட்டா. அவ்வளோதான், கரெக்டாக சாமி கும்பிட்டு முடித்தோடனே அவள் அழுக ஆரம்பிச்சிட்டா. அவள் பக்கத்தில் போய் நான் உட்காந்தது தான். அழுதுகிட்டே இருப்பாங்க. காது வலிக்கு நம்ம மசாஜ் கொடுத்துக்கிட்டே இருக்கணும். இப்படி தான் இன்றைக்கி என்னோடய டே போயிட்டுருக்கு.